ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். யாரெல்லாம் தீராத கடன் சுமையில் சிக்கியிருக்கிறீர்களோ தயவு செய்து இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளைய தினம் அதிகாலை, அல்லது சரியாக சொல்லணும்னா நிறைய பேருக்கு புரியணும்னா இன்று இரவு வரக்கூடிய 24 நிமிடங்களை யாருமே தவற விடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ நல்ல பலன்களை தரக்கூடியது இந்த ஒரு அபிஜித் நட்சத்திர நேரம். அது மட்டும் இல்லை, ஓணம் பண்டிகையோடு சேர்ந்து வருவது அப்படிங்கிறது நல்லதொரு வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. நேற்றே நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு பதிவாக நம்ம சேனலில் கொடுத்துருந்தேன். பட் இருந்தாலும் கடன் சுமை அளவுக்கு அதிகமாக இருக்குது. நிம்மதியான வாழ்க்கையே எனக்கு இல்லை, நிம்மதியான தூக்கமும் இல்லை, என்னால் ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியல, எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் பதட்டம் என்னிடம் எப்பொழுதும் உள்ளது அப்படிங்கிறவங்க தயவு செய்து இன்று இரவு வரக்கூடிய 24 நிமிடங்களை தவற விட்டுடாதீங்க. இந்த 24 நிமிடம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை, அதாவது நாளை அதிகாலை 12:16 12:40 வரை இருக்கக்கூடிய 24 நிமிடங்கள். 12:16 AM to 12:40 AM. ஆனால் அதை நம்ம சொல்லணும்னா இன்றைக்கி நைட்டு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அதை தவற விட்டுடாதீங்க. நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 2 நெய் தீபங்கள் உங்கள் பூஜை அறையில் ஏற்றி உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பம் தரக்கூடிய திருப்பதி பெருமாளோட மூல மந்திரத்தை அந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம். இதை பற்றிய பதிவு நேற்றே நம்முடைய சேனலில் நான் கொடுத்துருந்தேன். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்து பயனடைங்க. இப்போ நம்ம சொல்ல போகிறது இந்த கடன் சுமையால் பாதிக்கப்படுறவங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், உலகத்திலேயே மிக பணக்கார கடவுள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பதி வெங்கடேச பெருமாள் தான். ஆனால் அவருடைய திருமணத்திற்கு யாருக்கிட்ட போய் கடன் வாங்கினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குபேரர்கிட்ட தான் கடன் வாங்கினார். குபேரர் நவநிதிகளுக்கும் சொந்தக்காரர். இன்றளவு கூட அவர் குபேரர்கிட்ட வாங்கிய கடனில் வட்டியை தான் அடைத்து கொண்டிருக்கிறார், அசலை இன்னும் அடைக்கலை அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் இருக்கிறது. ஆனால் அதோட உண்மையான கருத்து என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் குபேரர்கிட்ட கடன் வாங்கினார் அப்படிங்கிறது உண்மை. அந்த குபேரர் ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய நவநிதிகளையெல்லாம் இழந்து வருந்திய போது சிவபெருமான் அவர்கிட்ட என்ன சொன்னாருன்னா, நீ நெல்லி மரங்களை வைத்து பராமரித்து வளர்த்துவா. அந்த நெல்லி மரங்கள் எப்படி படிப்படியாக வளர்ந்து பூத்து காய்க்கிறதோ அதே போலவே உன்னிடம் இருக்கக்கூடிய செல்வங்களும் மறுபடியும் சேரும் அப்படின்னு சொன்னார். ஸோ குபேரர் தன்னுடைய நிதிகளை, தன்னுடைய செல்வ செழிப்பை அடைந்தது அந்த நெல்லி மரங்களை வைத்து பராமரித்ததன் விளைவாகத்தான். அதனால் இன்னைக்கு உங்களுக்கு அந்த பெரிய நெல்லிக்காய் கிடைச்சதுன்னா அவசியம் அதை உங்களுடைய வலது கையில் அந்த 24 நிமிடங்கள் வைத்து கொள்ளுங்கள். அதாவது கடன் சுமை கண்ணா பின்னான்னு இருக்குது, கழுத்தை நெரிக்கிற கடன் சுமை அப்படிங்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை இன்று இரவு நீங்கள் செய்யுங்கள். நிச்சயமாக படிப்படியாக உங்களுடைய கடன் தீரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, புதன்கிழமைக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா விஷ்ணு பகவான் தான். இன்று இரவு வரக்கூடிய அந்த 24 நிமிடங்களில் நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாடு 2 நெய் தீபங்கள். இன்றைக்கி நீங்கள் அசைவம் எதுவும் சாப்பிடாமல் சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் முகம் கை கால் அலம்பிட்டு உங்களுடைய பூஜை அறையிலையோ அல்லது ஹால்லையோ 2 நெய் தீபங்கள் மட்டும் நீங்கள் ஏற்றி வைங்க. வடக்கு திசை பார்த்த மாதிரி நீங்கள் இதை ஏற்றி வைக்கலாம். இதை ஏற்றி வச்சுக்கிட்டு உங்களுடைய கைகளில் நீங்கள் வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய நெல்லிக்காய் தான். இந்த நெல்லிக்காயை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு வலது உள்ளங்கையில் வச்சுட்டு மடக்கிடுங்க. மடக்கிட்டு நீங்கள் மனதார உச்சரிக்க வேண்டிய ஒரே ஒரு நாமம், பெருமாளோட மிக சக்தி வாய்ந்த ஒரு நாமம், உங்களுடைய கடனை தீர்க்கக்கூடிய அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரே ஒரு நாமம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் புரந்தராய நமக.
ஓம் புரந்தராய நமக, ஓம் புரந்தராய நமக அப்படிங்கிற அந்த ஒரு நாமத்தை 24 முறை நீங்கள் உச்சரிங்க. இதை மட்டும் நம்ம உச்சரித்தால் பத்தாது, உங்களால் ஆன முழு உடல் உழைப்பையும் முழு முயற்சியையும் தன்னம்பிக்கையும் விடாமல் நீங்கள் எஃபர்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன அடியை ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமை அப்படிங்கிறது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அது தீரும். ஏன்னா புதன்கிழமையில் திருவோணத்தில் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த நாளை தொடங்குவது அப்படிங்கிறது நமக்கு கோடி பலன்களை பெற்றுத்தரும். முடிந்தால் நீங்கள் பச்சை பயிரை முன்னாடி நாள் இரவே நீங்கள் ஊற வச்சுட்டு, பாசிப்பருப்புன்னு சொல்லுவோம்ல, தோலோடு இருக்கக்கூடிய பச்சை பயிரை செவ்வாய்க்கிழமை இன்று இரவே நீங்கள் ஊற வச்சிடுங்க. நாளை பச்சை பயிரும் வெல்லத்தையும் கலந்து உங்கள் வீட்டுக்கு அருகில் பசுமாடு எங்கேயாவது இருந்ததுன்னா நீங்கள் அந்த பசுமாட்டிற்கு அந்த பச்சை பயிரை நீங்கள் உணவாக தரலாம். அதே போல் நாளைக்கு பாசிப்பருப்பு பாயசம் அப்படிங்கிறத வைத்து உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக வைத்து ஒரு பூஜையும் நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. இந்த ஒரு நெல்லிக்கனியை இன்றைக்கி நீங்கள் உங்கள் கையில் வச்சு பிரார்த்தனை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பெருமாள் கிட்டேயே இதை நீங்கள் வச்சுடுங்க. நாளை புதன்கிழமை நீங்கள் இந்த நெல்லிக்கனியை ஜஸ்ட்டு அப்படியே கட் பண்ணி வீட்டில் இருக்கிறவர்கள் பகிர்ந்து உண்ணலாம், அல்லது நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாமா அப்படின்னா அதையும் நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. ஏன்னா இது வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே இதை நீங்கள் சாப்பிடணும். அந்த கடனை அடைக்கக்கூடிய பொறுப்பில் இருப்பவர், குடும்ப தலைவரோ அல்லது தலைவியோ, 2 பேருக்கும் சரிசமமான பங்கு இருக்குது அப்படின்னா இதை 2 பேருமே சாப்பிடலாம். நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கும் இதை நீங்கள் தாராளமாக தரலாம். ஸோ இது உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அவசியம் இதை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அப்படி இந்த பொருள் உங்களிடம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இன்னொரு பொருளையும் உங்கள் கைகளில் வச்சு வேண்டலாம். அதுவும் கடன் தீர்ப்பதற்கும் செல்வ செழிப்பிற்கும் மிக உரிய ஒரு பொருள். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய், நட்மக் அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த ஜாதிக்காய் உங்கள் வீட்டில் இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை வச்சு பிரார்த்தனை பண்ணலாம். ஒன்று நெல்லிக்காய் அல்லது ஜாதிக்காய், இது 2த்தில் ஏதாவது ஒன்றத்தை வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். நெல்லிக்காய் பயன்படுத்தினீங்கன்னா நம்ம அதை சாப்பிடலாம். ஜாதிக்காயை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ஜாதிக்காயை உங்களுடைய பணப்பெட்டியில், நகைப்பெட்டியில், டாக்குமெண்ட்ஸ் வைக்கக்கூடிய இடத்துல, இப்படி ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வைக்கலாம். ஏன்னா ஜாதிக்காய் அப்படிங்கிறது நம்மை சாதிக்க வைக்கக்கூடிய காய். கடனை தீர்க்கவும் பணத்தை பெருமளவு நம் வசம் ஈர்க்கவும் அந்த ஜாதிக்காய் உதவும். ஸோ நீங்கள் எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை வச்சு இன்று இரவு வரக்கூடிய 24 நிமிடங்களை தவற விட்டுடாதீங்க. இந்த ஒரு வழிபாட்டை செய்ததன் பிறகு கூட நீங்கள் 24 முறை பெருமாளோட மூல மந்திரத்தையும் நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா எல்லாருமே அவசியம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.